வாயு தொல்லையா மலச்சிக்கலா இனி கவலை வேண்டாம். ராஜ்லாக்ஸ் கேப்சூல்ஸ் தொடர்புக்கு 9600426500. விவசாயி என்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. இந்த நிலையில நம்மோடு ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள், முன்னாள் ஜம்மு பல்கலைக்கழக பேராசிரியர், தற்போது JNU பல்கலைக்கழகத்தில் டெல்லியில் இருக்காரு. சர்வதேச விவகாரங்களில் ரொம்ப விஷயம், டாக்டரின் உள்ளிட்ட பல விஷயங்களை தெரிந்தவர், நன்கு அறிந்தவர். ஜம்மு காஷ்மீர், இந்தியா, பாகிஸ்தான், இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பல விஷயங்களை தீவிரமாக தெரிந்தவர் தான் ப்ரொஃபசர் ஜெகநாதன் அவர்கள். ப்ரொஃபசர் வணக்கம். வணக்கம் அருண். MHA உடைய அட்வைசரி நாட்டின் பல மாநிலங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது, போர்க்கால ஒத்திகைகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தி இருக்கிறது. பிளாக் அவுட் ட்ரில் சொல்லிட்ட பல விஷயங்களை அறிவுறுத்தி இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்ம எதை நோக்கி செல்கிறோம்? இது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாடு போருக்கு தயாராகும் போது தன்னுடைய டிஃபென்ஸ் தயார்படுத்துறதுக்காக, மக்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர்ஸ். நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு போர் நடக்கும்போது ஒரு பதில் அட்டாக் நடந்தா எப்படி ஒரு பதட்டம் அடையாம அந்த சிச்சுவேஷனுக்கு அக்லமடைஸ் ஆகுறதுக்கு உண்டான ஒரு SOPs இது ஜென்ரலா எல்லா நாடுகளும் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இதோட முக்கியத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ எனக்கு தெரிஞ்சு கார்கில் வார்ல கூட இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அட்வைசரி கொடுக்க கிடையாது. ஏன்னா கார்கில் ஒரு ஃபோக்கஸ்டா ஜம்மு காஷ்மீர்ல அந்த கார்கில் ஏரியால மட்டும் நடத்தப்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு மிலிட்டரி சண்டையா தான் இருந்தது. 1971 இந்த மாதிரியான SOPs பிரகடனப்படுத்துறது நான் படிச்சிருக்கேன். சோ அதை படி பார்க்கும்போது இப்ப இன்னைக்கு கூட இதுல அட்டாரி பார்டர்ல வழக்கம் போல அந்த கொடி ஏற்றுறது இறக்குறது ஒரு பெரிய நிகழ்வாகவே நடக்கும். அதுவும் இந்தியால சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா அதை நடத்தாம நிறுத்திருக்காங்க. கொடி ஏற்றுறது இருக்கிறது ஒரு பெரிய விழா, ஒரு சிறப்பு, ஒரு தேர் திருவிழா மாதிரி இருக்கும். அதுவே நிறுத்திருக்காங்க. ஒரு போருக்கு உண்டான ஒரு தயார் நிலைக்கு செல்வதாகத்தான் இது தெரிகிறது. மக்களை அதுல எப்படி அக்லமடைஸ் பண்ணணும், அவங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும், அதுக்காக உண்டான ஒரு பயிற்சி தான் இது. SOPs ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ், MHA கைட்லைன்ஸ் எல்லா மாநிலத்துக்கும் கொடுத்த அட்வைசரிஸ். எப்படி ஒரு கொரோனா காலத்துல எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு அட்வைசரி கொடுத்தாங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்று. அதே மாதிரி இது ஒரு போர் சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு இது நம்ம பார்க்கக்கூடியதா இருக்குது. கடந்த 2 நாட்கள் நடைபெற்ற சில நிகழ்வுகள், குறிப்பாக விமானப்படை தளபதி மோடிஜியை சந்தித்து பிரதமரை சந்தித்ததும் இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சில நகர்வுகள், சில அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னா, ஒரு வான்வெளி தாக்குதல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு சூழல் உருவாகக்கூடிய ஒரு சூழலை தான் இது நமக்கு ஒரு குறியீடாக தெரிகிறது. அதற்கு தயார்படுத்தக்கூடிய விதமாகத்தான் இது அமைகிறது. நம்ம முந்தைய தாக்குதல்கள்ல இப்ப மேஜர் மதன் அவர் நம்மோட பேசினாரு. அவர் சொன்னாரு, முந்தைய தாக்குதல்கள் போல் இல்லாமல் அது ஒரு 4-5 மடங்கு அதிகமா இருக்கும், பேலாகோட் ஏர்ஸ்ட்ரைக்கை விட 4-5 மடங்கு அதிகமா இருக்கும்னு சொன்னாரு. நம்ம ஒரு 4 நாள் நம்ம அடிச்சோம்னாலே பாகிஸ்தான் சரண்டர் ஆயிடுவோம். 10 நாள் வரைக்கும்லாம் தாண்டிச்சு அப்படின்னா 1971 வந்த ஹெட்லைன்ஸ் போல நம்ம 2025 பார்க்கலாம், பாகிஸ்தான் பல நாடுகளாக உடைந்தது, அது போன்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாம் அப்படின்னு மேஜர் மதன் அவர் சொன்னாரு. அதே போல நமக்கு இருக்கிறது POKன்ற ஆப்ஜெக்ட். அதை தாண்டி நம்ம சில விஷயங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்ல நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு என்னென்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? டிஃபென்ஸ் சர்க்கிள்ஸ்ல என்ன சொல்றாங்க? ஒரு ஸ்ட்ரைக், ஒரு கடந்த முறை ஸ்ட்ரைக் போல இல்லாம இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ்டு ஸ்ட்ரைக்ஸா இருக்குமா, இல்ல ஒரு செமி கன்வென்ஷனல் வார், ஒரு லிமிட்டட் வார் அது மாதிரி ஏதாவது போய் நிக்குமா? POK ரெக்ளமேஷனோட நம்ம நிப்பாட்டிடுவோமா? 1965 லாகூர் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு ரிட்டர்ன் வந்தோம், அது போல ஏதாவது பண்ண வாய்ப்பு இருக்கா? நம்ம ஆப்ஷன்ஸ் என்னென்ன, நம்ம டேபிள் என்னெல்லாம் இருக்கு, இந்தியாவுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன? அந்த கோல்ட் ஸ்டார்ட் ஆனா அபிஷியலா இது யாரும் அபிஷியலா யாருமே பிரகடனப்படுத்த கிடையாது. அது எங்கேயுமே டாக்குமெண்ட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிக் சர்க்கிள், இந்த போர் திறனாளிகள் இவங்களுக்குள்ள இந்த டாக்குமெண்ட் அது பரவலாக பேசப்பட்டு விவாதிக்கப்பட்ட, நான் சொல்றது இன்னைக்கு இல்ல, 2003 நாள்ல பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தப்ப ஆபரேஷன் பராக்கிரம் நடந்தது. அதுல நம்ம சில
என்னது ஒரு சில பாடங்களை வந்து கற்றுக்கொண்டோம். பாகிஸ்தானை வந்து எப்படி வந்து இந்த தீவிரவாதத்தை வந்து அவங்க யூஸ் பண்றாங்க ப்ராக்சியா, அதற்கு அவங்களுக்கு தகுந்த ஒரு டிட்டரன்ஸ், ஒரு பதிலடியாக எதை வந்து நம்ம பண்ணுறது, இந்த கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு ஐடியா வந்து உருவாகுது. இந்த கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எப்படின்னா, இது வந்து ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கிராஜுவலா வந்து இந்த வார் மோகம் வந்து போர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சில வீக்னஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு பாகிஸ்தானோட ஏரியால வந்து, அந்தந்த பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஒரு குரூப்ஸ், சில இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப்ஸ் சொல்லுவாங்க, IBGs, அந்த குரூப்ஸ் வந்து ஒரு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் இருக்கும், ஏவியேஷன் இருக்கும். இப்ப நம்ம அன்னைக்கு நம்ம 2003ல வந்து ட்ரோன்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது, இன்னைக்கு ட்ரோன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதனால வந்து அதை வந்து எம்பேட் பண்ணி இந்த மாதிரியான தாக்குதல் வந்து ஒரு இடத்துல ப்ரொவோக் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும், இன்னொரு இடத்துல ப்ரொவோக் பண்ணுவாங்க. சோ இது வந்து பாகிஸ்தானோட எய்ம் என்னன்னா, இப்ப எல்லாத்துக்கும் பொதுவாக உலக நாடுகள், உலக அரசியல்ல வந்து என்ன ஒரு கேள்வி எழுகிறதுன்னா, இந்த தாக்குதலுக்கு காரணமானவர்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்கணும்னா யார வந்து இப்ப 2016ல நடந்த ஊரி அட்டாக் வந்து கிளியரா தெரிஞ்சுது, இது வந்து பாகிஸ்தான்ல உள்ள தீவிரவாதி அமைப்புகள் தான் தாக்குதல் நடத்தினாங்க. அங்க கேம்ப் இருந்தது, நமக்கு தகவல் இருந்தது. அதை வந்து நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா அதை பண்ணோம், உள்ளவே அங்க ஆட்கள் அனுப்பி நம்ம அது பண்ணோம். அதே 2019ல வந்து பாலாகோட் ஸ்ட்ரைக்கும் வந்து நம்ம இங்கிருந்து ஏவுகணை அனுப்பி, ஏர்ஃபோர்ஸ் அனுப்பி நம்ம அதை வந்து தாக்குதல் நடத்தினோம். ஆனா இன்னைக்கு இந்த தாக்குதல் வந்து நம்ம முன்பே விவாதித்த மாதிரி ஒரு ராணுவ பாதுகாப்பு வீரர்கள் மீதோ இல்ல பாதுகாப்பு தளங்கள் மீதோ நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது, அதுவும் அவங்க எதிர்பாராத விதமாக அவங்களை வந்து தாக்குதல் நடத்துறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏற்றுக்கக்கூடிய சில செயல். இதற்கு வந்து எந்த நாடும் வந்து இது வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அதான் சொன்ன, நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கூட ஹமாஸ் ஸ்டைல்ல வந்து இது பண்ணிருக்காங்க. இது ஹமாஸோட டிட்டோ காப்பி தான். அவங்க ஹமாஸோட ஸ்டைல அவங்க காப்பி பண்ணி ஸ்மால் லெவல்ல எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது வந்து இதற்கு வந்து ஒரு நாடு இந்தியா வந்து ஒரு பதிலடி கொடுக்கும்போது யாரை வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து தண்டனை கொடுப்பீங்க, யாரை வந்து பனிஷ் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி தான். அப்ப அந்த ஆர்மியை வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து நீங்க தாக்கி பண்ணணும்னா நீங்க முழு போர் மூலமாக தான் வந்து நீங்க பாகிஸ்தான் ஆர்மியை வந்து நம்ம சப்டியூ பண்ண முடியும். அதற்கு உண்டான நடவடிக்கை தான் வந்து இவ்வளவு தூரம் நம்ம வெயிட் பண்ணி பொறுமையா ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்றது வந்து பாகிஸ்தான் ஆர்மியை வந்து தாக்குதல் நடத்தணும், அவங்களுக்கு வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னா அது பாகிஸ்தான் ஆர்மிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு தெளிவான ஒரு டார்கெட். எல்லாருக்கும் எங்களை போன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா யாரை வந்து தண்டிக்கப்படணும் இதுதான். ஏன்னா பாகிஸ்தான் பொலிட்டிஷியன்ஸ் வந்து நம்ம அவங்க வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது கண்டிப்பா அந்த ஆர்மி ஜெனரல்ஸ் அங்க இருக்கிற ராவல்பிண்டி தலைமையகத்துல உள்ள ராவல்பிண்டியில் இருக்கிற அவங்க தலைமையகத்துல அவங்க தான் பண்ணிருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன எதிர்பார்த்திருப்பாங்கன்னா, இது முழு போரா வந்து இது உருவாகுச்சுன்னா இதேதான் பார்லிமெண்ட் அட்டாக்ல பண்ணாங்க. அப்ப வந்து நம்ம மொபிலைஸ் பண்ணோம் ஆபரேஷன் பராக்கிரம்ல. பட் அப்ப வந்து போர் போக முடியாது, உலக நாடுகள்லாம் வந்து இல்ல சண்டை போடாதீங்க, ரெண்டு பேருமே அணு ஆயுத உள்ள நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சூழ்நிலை இப்ப உருவான்னு அவங்க எதிர்பார்த்திருக்கலாம், இல்ல கால்குலேட் பண்ணிருக்கலாம். பட் இது வந்து இந்த இப்போ ஆர்மி மேல தாக்குதல் நடத்தினா கண்டிப்பா பாகிஸ்தான் வந்து பதில் தாக்குதல் நடத்துவாங்க. என்னுடைய கணிப்பு as ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடிஸ் எக்ஸ்பர்ட்டா, என்னோட ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட்டா என்னோட கணிப்பு என்னன்னா, கண்டிப்பா வந்து ஒரு மிசைல்ஸ், ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், செலக்டிவ் டார்கெட், ராணுவ தளவாடங்கள், அங்க இருக்கிற பார்டர்ல இருக்கிற ராணுவ யூனிட் மேல, அவங்களுடைய படைகளுடைய தளத்தில் மேல வந்து தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து உள்ளே வந்து பூந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல உள்ள பூந்து சில ஏரியாக்களை வந்து நம்ம ஆக்குபை பண்ணி அந்த LOCல வந்து ஆக்குபை படுத்தி அதன் மூலமா மறுபடியும் பாகிஸ்தான் ஆர்மி வந்து எப்படி 71ல பங்களாதேஷ்ல பண்ணாங்களோ அதற்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனா ஒரு கேள்வி எழும், நம்ம வந்து ராணுவத்தை உள்ள அனுப்பினா பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்துவாங்களா அப்படின்னு. அது வந்து நியூக்ளியர் பிளாக்மெயில், இதுதான் வந்து பாகிஸ்தான் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிளாக்மெயிலுக்கு நம்ம வந்து பயந்துகிட்டு நம்ம எதுவுமே பண்ணாம வேற வேற ஆப்ஷன்ஸ் வந்து இப்ப மும்பை அட்டாக்லயே அதே தான் நடந்தது 2008ல. அன்னைக்கு இருந்த அரசாங்கம் வந்து எல்லா உலக நாடுகளோட ப்ரெஷர் சொன்னோம்னா கேட்டுட்டாங்க, ஓ ஆமா நாளைக்கு அணு ஆயுதமா வரக்கூடாது, போர் வந்து என்ன ஆகுறது அப்படின்றத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அன்றைக்கு என்னுடைய நாலேஜ் பிரகாரம் நான் அதுக்கப்புறம் அன்னைக்கு இருந்த ஆர்மி இவங்க ஓய்வு பெற்ற அதிகாரிகளை விசாரிக்கும் போது ஆர்மி ப்ரிப்பேர்டா தான் இருந்தது, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. ஏன்னா அது உலகமே வந்து ஒரு ஒரு அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை பாக்குறாங்க. ஒரு அப்பாவி மக்கள் இதேதான் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுட்டு இருந்தவங்க வந்து காஃபி டைல பண்ணவங்களை வந்து கொடூரமா கொல்லப்பட்டது தீவிரவாத அமைப்புகள். அந்த டைம்ல வந்து நம்ம வந்து அணு ஆயுதத்தை பிளாக்மெயில்ல வந்து நம்ம வந்து பயந்துட்டு நம்ம எந்த தாக்குதல் பண்ணல, ராணுவ தயார் நிலையில இருந்தப்போ கூட. ஆனா இன்னைக்கு நடந்த கேபினெட், அன்னைக்கு நடந்த கேபினெட் மீட்டிங்ல ராணுவத்துக்கு முழு அதிகாரம், முழு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க.
நீங்க வந்து முழு சுதந்திரம் நீங்க தக்க பதிலடி கொடுக்கறது. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்ன சொல்லுவாங்க, ஒரு வில் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு ராணுவத்துக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்தா அவங்ககிட்ட பிளான் இருக்கு, அவங்க கிட்ட அவங்களுடைய ப்ரொஃபஷனலா அவங்க கிட்ட பிளான் இருக்கு. அது பிரகாரம் அவங்க யார் தாக்குதல் நடத்துனாங்களோ அவங்களுக்கு வந்து தக்க தாக்குதல் நடத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் பிளானும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ நியூக்ளியர் வாரா போகும் பட்சத்துல வந்து பாகிஸ்தானுக்கே தெரியும், சப்போஸ் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஓகே, சோ அந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணா கூட பதில் அதுக்கு ரிட்டாலியேஷன், செகண்ட் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க, ரிட்டாலியேஷன் வந்து மேசிவா இருக்கும். அதுக்கப்புறம் பாகிஸ்தான்ற ஒரு நாடே இருக்குவாங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஓகே, இதுல ஹமாஸ் வந்து பாக்குறோம் பிஓகேல பல இடங்கள்ல அவங்க வந்து படைகளை இறக்கி இருப்பதா, அவங்களுடைய அந்த போர்க்குழு இறக்கி இருப்பதா நம்ம பல ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஓசின்ஸ் எல்லாம் நிறைய ரிப்போர்ட் பண்றாங்க, நியூஸ் ரிப்போர்ட் வரைக்கும் வந்ததை பார்க்குறோம். அங்க நம்ம பாலஸ்தீன் இஷ்யூல நம்ம இப்போ வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம வந்து பல விஷயங்கள் இருந்தாலும் அந்த டூ நேஷன் சொல்யூஷனுக்கு இப்போ வரைக்கும் நம்ம அப்படியே தான் இருக்கோம். நம்ம ஜாஃபர் அரஃபத் அந்த டைம் காலத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணிருக்கோமோ அதே விஷயத்தை தான் இப்பயும் இருக்கும். நம்மளோட ஸ்டாண்ட் மாறல, பாலஸ்தீன்ற தனிநாடு இருக்கணும்னு தான் சொல்றோம். ஆனாலும் ஹமாஸ் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன்ஸ் மூலியமாக பிஓகேல வந்து இந்தியாவுக்கு எதிரான ஆபரேஷன்களை பண்றதா நமக்கு தகவல் வந்தது. இந்த பெஹல்காம் அட்டாக்கை நீங்களே கூட சொல்லியிருந்தீங்க, இட்ஸ் அன் ஹமாஸ் ஸ்டைல்டு அட்டாக். அக்டோபர் 2023 என்ன இஸ்ரேல்ல பண்ணாங்களோ அதே போல டூரிஸ்ட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க, அப்பாவி மக்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக், அவங்களோட தான். இது ஜெய்ஷி முகமதுடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட, இது ஐ மீன் லஷ்கர் இ தொய்பாவுடைய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ்னு சொன்னால் கூட இது வந்து ஹமாஸோடைய ஹேண்ட் இருக்குன்னு நீங்க ஒரு உங்களுடைய பாயிண்டாவே இதை சொல்லியிருந்தீங்க. இதுல ஹமாஸ் போன்றவர்கள் உள்ள இருக்காங்க, ராணுவத்தை தாண்டி, அதாவது பாகிஸ்தானுடைய படைகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய பயங்கரவாத குழுக்கள் இருக்காங்க, இது போல வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. ISIS கொராஸ்தான் அப்படின்றவங்க வந்து இந்தியாவை நாங்க வந்து ஒரு காஸ்வா இ ஹிந்தா மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம்? சைனா துருக்கி ஒரு பக்கம் தனியா இருப்பாங்க, அவங்களுக்கு வேற பேக் எண்ட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எதிர்கொள்ள முடியுமா? இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான். எனக்கு தெரிந்து நம்ம தான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக்ன்றத பிரேக் பண்ணது நம்ம தான் ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஷன்ல. அதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் வயன்ல வந்து பல்கி சர்மா அவங்க இன்னொரு லேடி அவங்க கொண்டு வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நேஷனல் மீடியால டைம்ஸ் நவ்ல என்னோட ஃப்ரெண்ட் அவர் பிரதீப் அவரும் இந்த பாயிண்ட் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. அவரு இந்த பாயிண்ட் கொண்டு வந்தாரு. ஃபர்ஸ்ட் நம்ம ஹமாஸ் ஸ்டைல் கொண்டு வந்தோம். ஏன்னா அந்த டீடைல்ஸ் ஹமாஸோட லீடர்ஸோட மீட்டிங் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன்னா நாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் ரெகுலரா. கிட்டத்தட்ட அங்கேயே நான் இருந்திருக்கேன், நாங்க நிறைய இன்டராக்ட் பண்ணிருக்கேன். இது நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அந்த ஃபீல்ட்ஸை வந்து இது நம்ம டக்குன்னு போற டைம்ல மட்டும் தான் ஃபாலோ பண்றது கிடையாது. அப்போ நம்ம இதுல நீங்க சொன்ன மாதிரி இந்த எல்லா குரூப்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க கார்கில் வாரே ஒரு உதாரணத்துக்கு நம்ம பாத்தீங்கன்னா, கார்கில் வார் வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம திருப்பி அடிக்கணும்னு முடிவு பண்ணி படைகளை குவித்து தாக்குதலை ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கிற அந்த முஜாஹிதீன்ஸ் எல்லாம் பின்னாடி ஓடிட்டாங்க. அப்ப ஓடும்போது ஆர்மியை வந்து அனுப்பும் போது சோல்ஜர்ஸ் வந்து ஃபைட் பண்ண தங்கிட்டாங்க. யாரு? பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ். அவங்க வந்து ஃபைட் பண்ண தங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இவங்க எதுக்கு இப்படி பண்ணிட்டு வந்துட்டாங்க, இப்ப நம்ம போய் நம்மளோட இவங்க பண்ண வந்த தப்புக்கு நம்ம ஏன் போய் பண்ணணும், பதில் நடத்தணும். அவங்க ஆர்மி கூட வந்து குமிச்சிட்டாங்கன்னு அவங்க வந்து இந்தியன் ஆர்மி ரெடியா இருக்குன்னு சொல்லி அந்த சோல்ஜருக்கு வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் போயிடுச்சு. இப்ப நீங்க அவங்க இதே வந்து தீவிரவாதி தாக்குதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பாகிஸ்தான் ஆர்மி, அதாவது இது வந்து என்ன சொல்லுவாங்க, சைக்கலாஜிக்கல் ஆஃப் வார், அதாவது எப்படி ஒரு சோல்ஜர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம கல்வான்ல கூட பார்த்தோம் சில வீடியோஸ்லாம் வந்து எப்படி வந்து சைனீஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து பயப்பட்டாங்க அங்க வந்து டிப்ளாய் பண்ணும் போது, எல்லாம் பஸ்ல போய் அழுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது நம்ம இனிஷியேட் பண்ண வாரா இல்ல அப்படின்ற மாதிரி ஆச்சு. அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இந்தியன் ஆர்மியா இருக்கட்டும், நம்ம பாரத தேசமா இருக்கட்டும், நம்ம இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த ஒரு நாடு மீது ஒரு போர் தொடுத்ததோ இல்ல ஒரு அவங்களை வந்து ஆக்குப்பை பண்ணணும், அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும், அந்த மாதிரி நம்ம ராணுவத்தை இது வரைக்கும் நம்ம பயன்படுத்த கிடையாது. நம்ம மீது தாக்குதல் நடத்தா அதற்கு வந்து தக்க பதிலடி. ஏன்னா அதுதான் வந்து அந்த ஒரு ஜஸ்ட் வார்னு சொல்லுவாங்க, ஜஸ்டிபிகேஷன் ஃபார் வார், நியாயப்படுத்துது. இந்த போரை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அந்த ஒரு நியாயப்படுத்தக்கூடிய செயல் வந்து எல்லா சோல்ஜர்ஸுக்கும் ஃபைட் பண்றவனுக்கு போகணும். எதுக்காக நம்ம சண்டை பண்றோம் அப்படின்ட்டு அது வந்து பாகிஸ்தான்ல வந்து கிடையாது. அது வந்து டிமோரலைஸ் பண்ணும், கண்டிப்பா டிமோரலைஸ் பண்ணும். யாருக்கு? இந்த பாகிஸ்தான் இந்த சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் வந்து. அப்படிங்கும் போது நீங்க சொன்ன மாதிரி கொரஸ்தான் இவங்க எல்லாம் இருக்காங்க, பட் இந்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குமானே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வெரி வெல் ட்ரெயின் கிடையாது. இந்தியன் ஆர்மியை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா 3 இடம் சண்டை போட்டிருக்காங்க. அவங்க பாகிஸ்தான் ஆர்மியோட இன்ஸ்டிடியூஷனல் மெமரியில வந்து கிளியரா தெரியும் அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து எப்படி ப்ரொஃபஷனலா வந்து ஃபைட் பண்ணுவாங்க.
அப்படின்றது வந்து நம்ம 71லயும் பார்த்திருக்காங்க, கார்கில் வார்லயும் பார்த்திருக்காங்க, ரொம்ப ஹார்ட் சுச்சுவேஷன்ல. சோ அந்த அளவுக்கு அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. நம்மளுடைய தாக்குதல் வந்து அவங்களால ஒரு சோல்ஜரா இந்த நீங்க சொன்ன அந்த அமைப்பெல்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி சூசைட் அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு சில டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க, ஒரு கொலைத்தனமான வந்து ஒரு அப்பாவி மக்களை சுட்டுட்டு போயிட்டு நாளைக்கு ராணுவம் வந்து நிற்கும் போது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்களா? அவங்க ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிபிகேஷன் தெரியாது, என்ன எதுக்கு வந்து நம்ம சண்டை போடுறோன்றது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வந்து இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சண்டை தொடங்கினா அந்த லோ லெவல், அதாவது அந்த எஸ்கலேட் ஆகி நியூக்ளியர் லெவல்ல போகாத அளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஏன்னா இப்ப எனக்கு தெரிந்த தகவல் பிரகாரம், என்னுடைய அனாலிசிஸ்ல பிரகாரம், பாகிஸ்தானுக்குள்ளேயே வந்து பப்ளிக் ஒப்பீனியன் வந்து நாட் இந்த ஃபேவரா இல்ல பாகிஸ்தான் ஆர்மி இந்த வாருக்கு ஆதரவா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது அப்பாவி மக்களை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்க மும்பை அட்டாக்ல கூட இனிஷியலா வந்து பாகிஸ்தான் என்ன ப்ரொபகேட் பண்ணாங்கன்னா, ஐஎஸ்ஐயும் ஆர்மியும் இல்ல இது வந்து ஹிந்து தீவிரவாதிகள் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகேட் பண்ணாங்க. இங்க இருக்கிற சில மீடியாக்களும் அதுக்கு சேர்ந்து ஜால்ரா போட்டாங்க. பட் அதுக்கப்புறம் தான் இந்த கசாப்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய இது எக்ஸ்போஸ் ஆச்சு. அவங்க அதான் பிளான் பண்ணாங்க. அது நம்ம அந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரியும், அந்த எபிசோட் அந்த இன்சிடென்ட்டை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாத்துக்கும் தெரியும் எப்படி இதை வந்து அவங்க ஸ்கீம் பண்ணி பிளான் பண்ணாங்கன்னு. அந்த கசாப் மாட்டின உடனே அவங்களால ஒன்றும் பேச முடியல. ஸோ அப்போ வந்து அங்க பப்ளிக் சப்போர்ட்டே அவங்களுக்கு போயிருச்சு. அதாவது ஒரு ப்ராடர் பப்ளிக் சப்போர்ட்டு, பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு அந்த தாக்குதலுக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தாலும் அது வந்து போயிருக்கும். ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு யாசர் அராஃபத் இருந்த டைம் இருந்த ஹமாஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ் வேற. இன்னைக்கு இருக்கிற ஹமாஸ் வந்து ஒரு மத ரீதியாக ஒரு ஜிகாதை போட்டு இது பண்ணக்கூடிய ஒரு ஹமாஸா தான், அல் கொய்தாவோட ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இப்போ டிரான்ஸ்நேஷனல் ஒரு டெரர் நெட்வொர்க்கா அது எவால்வ் ஆயிட்டு இருக்கு. அதற்கு பின்னாடி இந்த டீப் ஸ்டேட் போன்றவங்க வந்து பேக் சேனல்ல இது பண்றாங்க, ஃபண்டிங் பண்றாங்க, இந்த நெட்வொர்க்கை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க, அதை வந்து லைவா வைக்கணும். அதோடைய நீட்சி தான் வந்து ஹமாஸோட ஈரானியனோட பிரதிநிதி அவரு காலித் வந்து என்ன பண்றாரு, இங்க வராரு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு வந்து ஒரு மீட்டிங், பிப்ரவரி 5ஆம் தேதி மீட்டிங் போடுறாரு. அந்த மீட்டிங்ல வந்து எல்லா எல்இடி லக்ஸரி தைப்லாம் இவங்க எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வந்து நம்ம பார்த்தோம். அதோட சில வீடியோக்கள் கூட வந்தது, நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக், இது ஹமாஸ் ஸ்டைல் அட்டாக் தான், அதோட ஒரு ஃபார்மேட் தான் இவங்க எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக காஷ்மீர்ல வந்து நான் முஸ்லிம்ஸ் உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் பண்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா பாகிஸ்தான் ராணுவத்தோட இதற்கு எவிடன்ஸ் எல்லாம் வந்து நம்ம கேதர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட் இஸ் என்ன ஆப்வியஸ், இது வந்து கிளியரா தெரியுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வந்து பண்ணக்கூடிய ஒரு செயல் வந்து இவங்க பண்ணது வந்து. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒரு ராணுவம் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம இறங்கும் போது இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா 2000 பாலகோட் ஸ்ட்ரைக் அப்புறம், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்போ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அவங்க எல்லாம் கேம்ப் எல்லாம் காலி பண்ணிட்டு பஞ்சாப், லாகூர் பக்கம், லாகூர் பக்கம் எங்கெல்லாம் அதிகமா ஊர்கள் இருக்குது, மக்கள் அதிகமா வசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள போய் அவங்க தங்கிட்டாங்க. இந்த மாதிரி பார்டர் ஏரியால, ரிமோட் ஏரியால வந்து அவங்க இருக்கிறது இல்லை. அவங்க எல்லாம் கேம்ப் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்கன்ற செய்தி நம்ம ஓப்பன் சோர்ஸ்ல வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி சார். இதில் நம்மோடு இணைந்து ரொம்ப டீட்டெயில்டாக இந்த விஷயங்கள் குறித்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் பற்றி சொன்னதற்காக மிக்க நன்றி. தேங்க்ஸ். எஸ் சார். ப்ரொஃபஸர் ஜெகநாதன் அவர்கள் ஜம்மு பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் பேராசிரியர், தற்போது JNU பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். நேர்களை இந்த பதட்டமான சூழ்நிலையில் மத்திய உள்துறை அமைச்சகம் பல மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. வார் டைம் அஃபேர் ட்ரில்ஸை, சிவில் டிஃபென்ஸ் வார் ட்ரில்ஸை பண்ணுமாறு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக பார்டர் ஸ்டேட்ஸுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல மாநிலங்களுக்கு உஷார் நிலை இருக்குமாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. NSA தோவல் அவர்கள் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு, இடையே வந்து ராகுல் காந்தி அவர்களும் வந்துட்டு போனார். CBI சீஃப் தொடர்பான அந்த கூட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்திருக்கிறது. இன்னைக்கு நைட்டு நமது இரவு நேரப்படி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து அன்டிஸ்க்ளோஸ்டு மீட்டிங் இருக்கணும் அப்படின்ட்டு பாகிஸ்தான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் அது க்ளோஸ் டோர் மீட்டிங்னு சொல்கிறாங்கல்ல, ஸோ அந்த க்ளோஸ் டோர் மீட்டிங் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இம்பார்ட்டண்டான பார்ட்டிஸ் மட்டும், இந்தியா, பாகிஸ்தான், அது போல் முக்கியமான UN செக்யூரிட்டி கவுன்சில் 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த மீட்டிங் நடக்க இருக்கிறது. அதே போல் இப்பொழுது வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அவசர அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தங்களுடைய இண்டஸ் ரிவர் சிஸ்டம் அத்தாரிட்டி, அந்த IRSA, அவங்களுடைய சுற்றறிக்கை பிரஸ் ரிலீஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு வந்து அவங்களுடைய சாகுபடி காலத்தில், இந்த வரக்கூடிய சாகுபடி காலத்திற்கு
தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறதா. நம்ம வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து பின்வாங்கியதன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதன் காரணமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு நதிநீரை வந்து திடீர்னு திறந்து விட்டோம், திடீர்னு ஆஃப் பண்ணோம். ஸோ நம்ம வந்து விளையாடுறோம் ஒரு பிளே டாய் மாதிரி, அவங்கள சோக் பண்ணணும், வாட்டர் சோக், வாட்டர் வார் அப்படின்ற மாதிரி சிலர்லாம் சொல்லக்கூடிய IWT இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இல்லை இந்தியாஸ் வாட்டர் வார் அகேன்ஸ்ட் டெரரிசம் அப்படின்னு சிலர்லாம் சொன்னாங்க. ஸோ அப்படி இருக்க இப்போ பாகிஸ்தானுடைய IRSA வந்து சொல்லுது 21% தண்ணீர் பஞ்சம் எங்களுக்கு இப்போதைய ஏர்லி கேரிஃப் பீரியட்லேயே வந்து செனாப் நதி நிறுத்தப்பட்டதன் மூலம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.